பாலிவுட் உலகில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்து வரும் முன்னணி நடிகர் ஷாருக் கான் சினிமா பின்புலம் இல்லாம சினிமா துறைக்கு வந்து சிறு சிறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து இன்று இந்திய சினிமாவின் முகமாக உலக அரங்கில் ஷாருக் கான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னா அது மிகையா இருக்காது. இவர் தமிழ் சினிமால நிறைய நடிகலன்னு சொன்னாலும் கூட தமிழ் மக்களுக்கிடையே இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் மணிரத்னம் இயக்கத்தில் 1998ஆம் ஆண்டு வெளிவந்த உயிரே திரைப்படம் தான். மேடையில வீற்றிருந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒருவர் ஷாருக் கானை பார்த்து, நீங்க மணிரத்னம் இயக்கத்துல ஒரு படத்துல நடிச்சு 20 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது, நீங்க இன்னும் அவரோட அடுத்த படத்துல நடிக்கலன்னு அது குறித்து நீங்களே மணிரத்னத்தை அது குறித்து கேட்க முடியுமான்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. உடனே கீழே அமர்ந்திருந்த மணிரத்னத்தை பார்த்து ஷாருக் கான் அவர்கள், சார், என்னை வைத்து அடுத்த படம் எடுக்க இவ்வளவு நேரம் ஆகுது, நீங்களே சொல்லுங்க. என் மீது அல்ல, நான் டைட்டின் மீது ஏறி நின்று கூட ஐயா பாடலுக்கு டான்ஸ் ஆட ரெடி ஆயிடுன்னு சொல்லியிருக்காரு. இதற்கு மணிரத்னம், நிச்சயமா நான் பிளைட் வாங்கின உடனே அடுத்த படத்துல நாம இருவரும் இணையலாம் என்று அவர் ஷாருக் கானை பார்த்து கலாய்க்க, அதற்கு அவரோ, சார், இப்பொழுது என்னுடைய வேறு தளத்துக்கு போயிருக்கு, பிளைட்லாம் விரைவிலேயே வாங்கி விடலாம்னு அவருடைய உரித்தான ஸ்டைல்ல பதில் சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமாக ஜொலிச்சிட்டு வரும் விஜய் சினிமாவை தொடர்ந்து அரசியலையும் களமிறங்க முடிவு செய்திருக்காரு. வாரிசு மற்றும் லியோ படங்களை தொடர்ந்து தற்பொழுது தன்னோட 67வது படத்துல நடிச்சிட்டு வராரு. பிரபு இயக்குற இந்த படத்தோட டைட்டில் தி கிரேட்டஸ்ட் ஆல் டைம்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மூவி ஜூன் மாதம் வெளியாகும்னு சொல்லப்படுது. இதற்கு அடுத்ததாக விரைவிலேயே அட்லியுடன் ஷாருக் கான் விஜய் இணைந்து நடிப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி அட்லி மற்றும் ஷாருக் கானோட இணைந்தால் அதுவே விஜயோட முதலாவது பாலிவுட் படம்னு கருதப்படுது. இந்த நிலையில விஜய் குறித்து பாலிவுட் நடிகை கத்ரீனா கைஃப் மனம் திறந்து பேசியிருக்காங்க. பாலிவுட்டின் முன்னணி நடிகையாக வலம் வர்றவங்க கத்ரீனா கைஃப் நிலையில நடைபெற்ற மேரி கிறிஸ்மஸ் படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், தமிழ்ல எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. விஜய் குறித்து நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்டதும், தளபதியை தானே சொல்றீங்க, அவர் தளபதி விஜய் கியூட்டா பத்தி சொல்லியிருக்காங்க. விஜய் கூட கோகோ கோலா விளம்பரத்துல இணைந்து நடித்தது குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க. இந்த விளம்பரம் தான் எனக்கு முதல் அனுபவங்கிறதுனால என்னால வீடு கொடுத்து ஆட முடியல. விஜயோட டான்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அன்னையில இருந்து நான் விஜயோட ரசிகையாவே மாறினேன் அப்படின்னு மனம் திறந்து பேசியிருக்காங்க கத்ரீனா கைஃப்.